சரிகமப நிகழ்ச்சியில கிடைத்த பணத்த வச்சு பவித்ரா அவர்கள் அவங்களோட ஊர்ல இருக்க எல்லாருக்குமே விருந்து வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சி முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுது. ஆனா இன்னமுமே அதோட வைப் அப்படிங்கிறது குறையாம தான் இருக்கு. தொடர்ந்து கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் சரிகமப ரிலேட்டடா எதுவும் பண்றாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பவித்ரா அவர்கள பத்தி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பவித்ரா அவர்கள் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு இல்லையா சம்பளம். அந்த ஒரு சம்பளத்த வச்சு அவங்களோட ஊர்ல இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு போட போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பவித்ரா அவர்களோட கணவர் குறித்து ஏவி போட்டப்ப நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, அவர் வந்து அவங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு வந்து போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. பசின்னு வந்து யாரு கேட்டாலுமே உடனடியா ஹோட்டல் கூட்டிட்டு போறது, சாப்பாடு வாங்கி தர்றது, இந்த மாதிரியான செயல்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு அவரோட நண்பர்களும் சரி, ஊர்க்காரர்களும் சரி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயத்த தான் பவித்ரா அவர்கள் பண்ண போறாங்க. அதாவது அவங்களோட கணவரின் பேரின் சார்புல தான் சாப்பாடு வந்து குடுக்க போறாங்க. ஏன்னா, அவங்க கணவருக்கு முழுக்க முழுக்க யாரும் பசியில இருந்தா பிடிக்காது. அவரு வந்து என்ன ஆசைப்பட்டாரோ அத பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு அமௌண்ட்ல அவங்க கணவர் செய்ய நினைச்சத செய்ய போறாங்களாமா. கிட்டத்தட்ட மிகப்பெரிய விருந்து ஒண்ணு ஏற்பாடு பண்ண போறாங்க. 500 முதல் 1000 பேர் சாப்பிடுற வரைக்கும் அந்த ஒரு இடத்துல இருக்க போகுதாமா. அவங்களோட ஊர்லயே தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. சரிகமப நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே அவங்களுக்கு அப்படியே அந்த பணத்தெல்லாம் எடுத்து குடுத்துற மாட்டாங்க. ஒரு சில ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. அண்ட் நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களோட கைக்கு அந்த பணம் அப்படிங்கிறதும் சரி, பரிசு தொகை அப்படிங்கிறதும் சரி கிடைக்கும். அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் இப்போ போய்க்கிட்டு இருக்கு. அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கைக்கு பணம் கிடைக்கும் இல்லையா? அண்ட் பணம் கிடைச்ச கையோடையே அவங்க பண்ண போற முதல் வேலை பசியில இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுறது, அவங்க கணவர் நினைச்சத செய்றது அப்படிங்கிறதா தான் இருந்திருக்காமா. அண்ட் இப்ப அதற்கான வேலைகள் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னும், கூடிய சீக்கிரத்திலே அதாவது அடுத்த வாரம் அந்த மாரியான வேலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உண்மையிலேயே பவித்ரா அவங்க கணவர் என்ன நினைச்சாரோ, அது எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களோட கணவர் கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் லிங்குசாமி அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல அஞ்சான் படத்துல நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான் அப்படிங்கிறத ரீசென்ட்டா ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அஞ்சான் படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்திருந்துச்சு. ஆனா அந்த ஒரு டைம் வந்து ரிலீஸ் தேதிய முன்னாடியே சொன்னதால எங்களுக்கு எடிட்டிங்க்கு டைம் கிடைக்கல. அதனாலேயே நிறைய விஷயங்கள நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனா அந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப அத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 11 வருஷம் ஆச்சு. எடிட்டிங்க்கு எனக்கு மிகப்பெரிய டைம் இருந்துச்சு. நல்லபடியாவே எடிட்டிங்க நாங்க பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய நியூ ஃபுட்டேஜ் வந்து நாங்க ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. நவம்பர் 28ஆம் தேதி அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதற்கான வேலைகள தான் இப்ப லிங்குசாமி அவர்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அஞ்சான் படம் ஓரளவு நல்லாவே இருக்கும். ஒரு சில தேவையில்லாத போர்ஷன்ஸ் தூக்கியிருந்தாலே படம் நல்லா இருக்குங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு புது வெர்ஷன் ரசிகர்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.